ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த வார்த்தையை கேட்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த தாவேகா தோழர்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம். தாவேகா வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தமிழ்நாடு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன் இவ்வளோ பேசுகிற நானே விஜய் அவர்கள் ஒரு 15 சீட்டு அதிகப்படியாக வாங்குவார்னா நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்தர் பெல்ட்டி அடிக்கிறான்னு கேட்குறவங்களுக்கு என்ன விடுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் புலின்னு சொல்கிறவங்க, கருத்து கணிப்பு கருத்து திணிப்பெல்லாம் செஞ்சவங்க இன்னைக்கு பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி விஜய் அவர்களுக்கு இத்தனை சீட்டு கிடச்சிச்சின்னு, விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் செய்வாரா பார்த்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு கதையை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்களோட கதை நமக்கு எதுக்குங்க. இன்னைக்கு விஜய் அவர்களோட நிலையை தான் சொல்லணும். அவர் எப்படி இத்தனை தொகுதியில் ஜெயிச்சார்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவரோட கான்ஃபிடென்ஸ் தாங்க. அவரோட தாரக மந்திரமான மேற்கு விஜய், கிழக்கு விஜய், எல்லா சைடுமே விஜய். சென்னை விஜய், மதுரை, தேனி, திருச்சி, கம்பம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயுமே விஜய் ஃபேஸை பார்த்து மட்டும் ஓட்டு போடுங்க. அங்கே இருக்கிற வேட்பாளர்கள்லாம் நான் நினச்சிக்கோங்கன்னு அவர் சொன்ன அந்த வேத வாக்கு தான் மக்கள் அப்படியே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை இன்னைக்கு வெற்றி வாக சூட வச்சுருக்காங்க. இன்னைக்கு அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. அவர் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் சொல்லனா இருந்துச்சுங்க. ஏன்னா தாவேகா ஆரம்பித்த புதுசுலேருந்து அந்த கட்சியை இன்ன வரைக்கும் தூக்கி சமைக்கிறது மக்கள், பொதுமக்கள் தான். நிறைய யங்ஸ்டர்னே சொல்லலாம். அதாவது ஒரு யங்ஸ்டர் தாவேகா சார்ந்தவனாக இருந்தால் அவரை எப்படி பிறர் பார்த்தாங்கன்னா, அதாவது அந்த கட்சிக்கு போய் இருக்கீங்களே, அந்த கட்சியெல்லாம் எங்கே வின் பண்ண போகுதுன்னு சொன்னாங்க. அடுத்து விஜய் அவர்களோட மாநாட்டில் அதாவது மேடை பேச்சே பேச தெரியல, அரசியல் நாகரிகம் தெரியலன்னு சொன்னாங்க. அடுத்தது தாவேகா அதாவது தோழர்களை எல்லாத்தையுமே தற்குறிகள், அணில் கூட்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிண்டல் செய்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு கிண்டல் செய்தவங்களுக்கும் சரி, அதாவது விமர்சனம் செய்தவங்களுக்கும் சரி, ஏன் தாவேகா தலைவர் மேலே விமர்சனம் வச்சாங்க. அதாவது அவரோட குடும்ப சார்ந்த பர்சனல் இஷ்யூவையும் சரி, அதாவது திரிஷா அவர்களோட விஷயங்களையும் சரி, நிறைய விஷயங்களை செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தலைகீழ திருப்பி போட்டிருக்காங்க தமிழக மக்கள். தமிழக மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் அதாவது ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னா அவரோட தொகுதியிலே அவரை தோக்கடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா ஆளுங்கட்சியான ஒரு டிஎம்கே கட்சி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியை அவரோட கொளத்தூர் தொகுதியிலே அவரை அதாவது தோக்கடிச்சது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சார்ந்த அமைச்சர்களை நிறைய பேரை அவங்களோட தொகுதியில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. சென்னையை தாவேகா தன்னோட கோட்டையா அமைச்சிருக்காங்க. ஆதரவு அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் ஜாதி மதம் கடந்து வாக்களித்திருக்காங்க. இந்த வெற்றியை கரூர் இன்சிடென்ட்ல இறந்த 41 பேருக்கு சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அரசியலில் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குன்னு. இந்த நேரத்தில் அந்த 15 சீட்டுக்குள்ளே வரும்னு நான் சொன்ன கருத்து கணிப்புக்கு அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தருவாயில் தாராளமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை பேசணுன்றதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை ரொம்ப யதார்த்தமாக பார்த்தேன். அதாவது விஜய் அவர்களை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடும் போதே நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் சொன்னது, அதாவது ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் பேசுங்க, இவரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இன்னைக்கு திருச்சி விஜய் அவர்களுக்கே அதாவது ஓட்டளித்தது நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் வரோம். விஜய் அவர்களோட வெற்றி வந்ததுக்கப்புறம் அவருக்கு சாதகமாக பேசுறது அது ஒரு நியாயமற்ற செயலாக இருக்கும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடியே 150 சீட் அடிப்பார், 60 சீட் அடிப்பார், 50 சீட் அடிப்பாருன்னு நிறைய இளைஞர்கள் சொல்லிட்டே வந்தாங்க. ஆனால் நான் அதை ரொம்பவே அசால்ட்டாக கடந்து வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக, அதிமுக இந்த மாதிரி ஒரு பெரிய திராவிட கட்சிகள் நடுவில் அது தாவேகா இப்போ வந்த கட்சி எப்படி இவ்வளோ சீட்டுகளை அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் அரசியல் உனக்கு தெரியலன்னு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க தாவேகா தொண்டர்கள். இன்னும் வரும் காலங்கள்லையாச்சும் அரசியல் நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களை கரெக்டாக கொடுப்பேன்றது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறது. இப்போ தாவேகா கிட்ட இருக்க சீட்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 108 அறியப்படுது. இந்த 108 சீட்டு பெரும்பான்மைக்கு பத்தாது. ஸோ இந்த 118 சீட்டுக்கு இன்னும் ஒரு 10 சீட்டு தேவைப்படுற நிலைமையில் ஒரு காங்கிரஸ் அணியோ இல்லை பாமகவோ இல்லை விசிகாவோ இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அவங்களோட ஆதரவை தாவேகாவுக்கு தெரிவிக்கும் தருவாயில் தாவேகா அரியணை ஏறி ஆட்சி அமைப்பாங்க. ஸோ உங்களை போலவே நானும் விஜய் அவர்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச், அதாவது ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்கிறத அவளோட காத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் டைட்டில் கார்டு இதை நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைட்டில் கார்டில் சிஎம் விஜய்னு வரணும்னு நிறைய நண்பர்களோட எதிர்பார்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக அது நிறைவேறுன்றதை நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு என்னென்ன துறை அலோகேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது மாற்று கட்சிகளிலிருந்து வர எம்எல்ஏக்கள், இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன துறை கொடுப்பாங்க, அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தாவேகாவோட மந்திரம் ஒன்றே ஒன்று தாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எல்லாமே நடக்குன்றதுக்கு விஜய் அவர்கள் ஒரு பெரிய உதாரணம்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கும் பெரிய பெரிய கட்சிகளே ஆட்டி பார்த்துட்டாரு. அதாவது வாக்கு எண்ணிக்கையப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் பதறதை நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஓகே நண்பர்களே, புதிதாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மீதுன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.